கிருஷ்ணா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு, திருப்தியா இருக்குடா. ஆமாங்க, நீங்க சொன்னதை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி, என்னப்பா தைரியமா வாங்கிடலாமா? சந்தோஷமா வாங்கிக்கலாம் கிருஷ்ணா. நீ எந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டனோ அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. உன்னுடைய முன்னேற்றத்துக்கு உன்னோட உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அண்ணி, கிருஷ்ணன் எங்க அண்ணாமலை அண்ணன் மாதிரி ஜெயிக்க பிறந்தவன் நான் ஆழமா நம்பினேன். அதை உங்க பிள்ளை உண்மையாக்கிட்டான். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து கிருஷ்ணன்கிட்ட சொல்லுங்க. கிருஷ்ணா, சீக்கிரமே இந்த வீட்டை பத்திரப்பதிவு பண்ணி அம்மாவையும் காயத்ரியும் கூட்டிட்டு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இது அம்மா காயத்ரி நாங்க 3 பேர் மட்டும் தானா? என்னப்பா எங்களுக்காக இவ்வளவு பெரிய வீடு வாங்கியிருக்கேன்? நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும்ப்பா. நீங்க, விஷால் அம்மா, முகுந்த அண்ணன், சித்ரா அண்ணி, ஸ்வேதா அண்ணி எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும். ஆமா மாமா, இவரோட லட்சியமே அதானே. ஆமாங்க, பழையபடி நாம எல்லாருமே கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுல வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. கிருஷ்ணா அதை நிறைவேற்றிட்டான். அண்ணி, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு நல்லது நடக்காதா? நாம எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தபோது இந்த சந்தோஷமும் நிம்மதியும் திரும்ப கிடைக்காதான் நான் எங்ககிட்ட தான் இருந்தேன். ஆனா அதுக்குரிய சூழ்நிலை இப்போ இல்லை அண்ணி. மூந்தன் அதுக்கு சம்மதிக்க மாட்டான். அண்ணி, முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணா, கூடிய சீக்கிரமே உங்களோட ஆசை நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நிச்சயம் நடக்கும். இப்போதைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கிரகப்பிரவேசம் நடத்த என்னோட ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா உண்டு. ஆயிடுச்சுமா, வேண்டாண்டா கண்ணு. சோ 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 பாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. குளிக்கிறதுக்கு தான் அந்த பாடு படுத்துச்சுன்னா இப்ப சாம்பிராணி காட்டுறதுக்கும் பாரு. இப்படி திருப்பி, இப்படி திருப்பி. ஆயிடுச்சா கண்ணா? விசாலா, விசாலா, விசாலா. வரேன் வரேன் வரேங்க, ஒரு நிமிஷம். விசாலா. சித்ரா, இரு வரேன். குழந்தைய சமாதானப்படுத்து. சரி சரி, வேண்டாம் வேண்டாம். ஆச்சு ஆச்சு, இத பாரு. ஏங்க அப்படி கத்திட்டு இருக்கீங்க? பேரனை குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த செய்தியை உனக்கு சொல்லி உன்னையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவசரப்படுறேன். அப்படி என்னங்க சந்தோஷம்? நம்ம கிருஷ்ணன் புது வீடு வாங்கியிருக்கான். அப்படியா? ஆமா விசாலம், பணம்லாம் கட்டிட்டான். பத்திரம் மட்டும் தான் பதிவு பண்ணணும். என்ன அழைச்சிட்டு போய் காமிச்சான். அருமையான வீடு, புது வீடு, பெரிய வீடு. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? கிருஷ்ணா நல்லா உழைச்சு வேர்வை சிந்த தெரிஞ்சவன். அதை விட ஒழுக்கமான பிள்ளைங்க. ஆமா மாமா, அவரோட உழைப்பும் நேர்மையும் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. நீங்க வேணா பாருங்க, அவர் இன்னும் இதை விட உயர்ந்த இடத்துக்கு போறாரு. மா விசாலம், இவ்வளவு நல்ல பொசிஷனுக்கு வந்த பிற்பாடும் பழைய குணம் மாறாம அப்படியே இருக்கான் கிருஷ்ணன். நான் இவ்வளவு பெரிய வீடு வாங்கினது காரணமே நாம எல்லாரும் பழையபடி ஒன்னா கூட்டு குடும்பமா சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். நாம எல்லாரும் ஒன்னா அங்க போய் இருக்கணுமா. எனக்கும் கடைசி காலத்துல இழந்த சந்தோஷத்தெல்லாம் திரும்ப பெறணுங்கிற ஆசைதான். எங்க நம்மளால முடியும்? நீங்க கவலையே படாதீங்க, அந்த காலம் நிச்சயமா வரும். மாமாவோட நல்ல மனசும் அவர் எல்லார் மேலயும் காமிச்ச பாசமும் கிருஷ்ணன் கிட்ட அப்படியே இருக்குங்க. என்னங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னடா மூந்தா, ஸ்வேதா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். எந்த தகவலுமே கிடைக்கல. பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தோம், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ச்சே, இதெல்லாம் ஏன் முட்டாள்தனம் தான். அந்த தங்கராஜை நம்பி நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். மாமா வீடு வாசல் இல்லாம வேலையும் விட்டுட்டு இப்ப எங்கெல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு தெரியல. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்.
எதுக்கு இந்த ஜென்மத்துல நான் அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாது.